நான் இருக்கிறேன்டி. இது ஒரு காதல் கதை. வெட்கத்தை உடலெங்கும் பூசி தள்ளாடி நுழைகிறேன். அவன் கண்கள் என்னில் பாய நடுக்கம் பரவுதோ என் உடலெங்கும். தத்தி தத்தி தலைவனிடம் செல்ல முத்து வியர்வைகள் அவனை முந்திக்கொண்டு என்னை தழுவியது. பேரமைதி அச்சத்தை அதிகமாக்க எச்சில் மட்டும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கண்கள் காற்றில் மாட்டிய பட்டம் போல் படபடுத்து கொண்டே இருக்கிறது. இதயத்தின் துடிப்போ நேரத்தை தாண்டிட ஓடுகிறது. என்னை அறியாமல் என் கைவிரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைகிறது. என் அத்தனை போராட்டத்தையும் ரசித்தவன் என் கைவிரல்களை அழுத்தமாக பிடித்தான். நிமிர்ந்து பாருடி. வேதவாக்காய் என் விழிகள் அவனை நோக்க, என் முகத்தின் மீது படிந்த ஒற்றை முடியை விரலால் ஒதுக்க, உடல் முழுவதும் சற்றென்று ஒரு துடிப்பு, அதிக குளிரில் வரும் ஒரு நடுக்கம். அதுபோல் தலையை அவன் வருடி, உன்னைத்தாண்டி, உன்னை தீண்டிட மாட்டேனான்னு என்ற முனகல் என்னிடம். லேசாய் மனம் அமைதி கொண்டது. வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை என்பதால் சரி என்று சொன்னேன். முதல் இரவை எண்ணிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என அத்தனையையும் என்னை கட்டி போட்டு வைத்திருந்தது. நான் என் தலை குனிந்தபடியே இருக்க 5 நிமிடம் நீடித்தது. அவன் கேட்டான், பசிக்குதா? இல்லை என்றேன். பயமா? என்னிடம் பதில் இல்லை. லேசாய் புன்னகை சிந்தியவன் என்னை விட்டு தள்ளி அமர்ந்தான். நான் படும் அவஸ்தையிலும் என் வெட்கத்திலும் என்ன ஒரு இன்பமோ அவனுக்கு. என் முகத்தையே ஆழமாக பார்த்தான். நானோ தலையை நிமிர்த்துவேனா பாரேன் என அவனிடம் மனதிலேயே சவால் விட்டேன். தூங்கலாமா பேசலாமா? அவனின் கேள்விக்கு என் புடவையின் முந்தானையை விரல்களால் கசக்கியதுதான் மிச்சமே தவிர என்னிடம் ஒரு பதிலும் இல்லை. சற்றென்று மின்சாரம் துண்டிக்கப்படவும் என் பதற்றம் இன்னும் அதிகமானது. அன்னிச்சையாய் என் கைகள் புடவையை கெட்டியாக பிடித்து கொண்டது. அநேகமாய் அவன் அதை உணர்ந்திருக்க வேண்டுமென நினைக்கிறேன். அவனிடமிருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. வெளியே மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது. லேசாய் இடி இடித்ததும் சற்றென்று என் நிலைமை மறந்து அவனை நெருங்கி அவன் மார்பில் புதைந்து விட்டேன். இதை எதிர்பாராத அவன் ஆறுதலாய், நான் பக்கத்தில் தாமா இருக்கேன் என்றபடி தலையை வருடி விட்டான். ஏனோ எனக்கு அவன் மார்பிலிருந்து எழ தோன்றவே இல்லை. அவன் கைகள் என் தலையை தாண்டி முன்னேறவே இல்லை. அடுத்த 2 வினாடிகள் மீண்டும் மின்சாரம் வந்தது. அவன் உதடு என் ஜிமிக்கியோடு உரசிட காதோரமாய் கரண்டு வந்துருச்சு என்றான். நான் அவனிடமிருந்து சட்டென விலகி அமர்ந்தேன். அவன், நீ டயர்டாக இருப்ப, ரெஸ்ட் எடு. இனி நம்ம காலம் முழுவதும் ஒன்றா தானே இருக்க போகிறோம், அப்போது பேசிக்கலாம் என்றான். குட் நைட் என்று அவன் எனக்கு அருகில் படுத்து கொண்டான். நீயும் சீக்கிரமே தூங்குமா என்று கூறிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். என் அருகில் இத்தனை நெருக்கமாக ஒரு ஆண்மகன் இருப்பதும் இதுவே முதல் முறை. என் தாலியை தொட்டு பார்த்துவிட்டு அவனையும் பார்த்தேன். இதுவரை அவனை ஆண்மகன் என்று மட்டுமே நினைத்திருந்த நான் அவனை இப்போது என் கணவன் என்று நினைத்து பார்க்கத் தொடங்கினேன். லேசாய் அவன் முகத்தில் படர்ந்திருந்த முகத்தாடிகள், அழகாய் அடர்த்தியாய் புருவங்கள், கருமை தேகத்திலும் கலையான முகாமைப்பு, தலைமுடிகள் அத்தனை அடர்த்தியாய் என் கூந்தலுக்கு போட்டியாய் தோன்றியது. கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு தூங்கியதில் அவனின் 2 புஜங்களும் என் கண்களை கொள்ளையடித்தது. அப்படியே அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். திடீரென்று கண் விழித்து விட்டான். நான் தடுமாறி போனேன். அவன் புன்னகைத்தபடி, என்னை சைட் அடித்தது போதும், தூங்குறியா என்றான். எனக்கு இப்போது வெட்கமும் சிரிப்பும் ஒன்றாய் வர தலை குனிந்து சிரித்து விட்டேன். அவன் மீண்டும் கண்களை மூட எத்தனிக்கையில், நான் உங்ககிட்ட பேசணும் என்றேன். அவன் இதை எதிர்பார்த்திருப்பான் போல மறுப்பின்றி எழுந்து அமர்ந்தான். ஏற்கனவே ஒருவரை ஒருவர் ஓரளவு மேலோட்டமாக அறிந்திருந்தாலும் அதிகமாக பேசியதில்லை. இப்போதுதான் நான் தான் ஆரம்பித்தேன். என்ன என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவன் இப்போது கொஞ்சம் சத்தமாகவே சிரித்தான். ஏண்டி, பிடிக்காமையா உன்னை கட்டிக்கிட்டேன்? சாரி, டி சொல்லிட்டேன். நான், இல்லை பரவாயில்லைங்க, என்ன பேசணும் என்றான் அவன். இல்லை இல்லை,
அது 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 என நான் இழுக்க, அவன் தைரியமாக தான் பேசுது என்றான். இந்த டைமுக்கு தூங்குறீங்களே, உங்களுக்கு எதுவும் என தயங்கினேன். இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அத்தை அண்ணி அ, நான் ஏதேதோ பிதற்ற ஒட்டு மொத்தமாக பயமுறுத்தி உள்ளே அனுப்பிச்சி வச்சாங்களா என் செல்லத்தை என்றான். லேசாய் சிரித்தவன் உடனே, மனதால் ஒன்றாய் இணைந்த பின்பு உடலால் இணைதலே காதல், இது வெறும் காமந்தான் என்றான். நான் அவனை ஆச்சரியமாக பார்க்க அவன் உடனே, நீ எதையும் யோசிக்காமல் தூங்குமா. ஏனோ இப்போது அவனை கட்டி அணைத்து அழ வேண்டும் போல இருந்தது. ஆனால் அப்போது என் பெண்மை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவனை பற்றிய சிந்தனைகள் மனதில் நிரம்பியபடி நிம்மதியாக உறங்கி போனேன். அடுத்து வந்த 2 வாரங்கள் முழுவதும் பகலில் விருந்து, சடங்கு, சம்பிரதாயம் என நீண்டிட இரவு அவனுடன் அமைதியாகவே நீண்டது. தினம் தினம் புதிதாய் தெரிந்தான் அவன் எனக்கு. ஒரே ஒரு பாட்டியை மட்டும் கொண்டவன். என்னவன் எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வான். அத்தனை அக்கறை, கூடவே கண்ணியமும். பெண்கள் மயங்கிப் போவதே ஆண்களிடம், அதுவும் கண்ணியத்திலும் அக்கறையிலும் தானே. அவனுக்கு நான் அழகில் அத்தனை சளைத்தவள் இல்லை என அடிக்கடி என்னை அலங்கரித்துக் கொள்வேன். அவனுக்கு அன்பாய் மாறிட ஆசைப்பட்டேன். இந்த ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட அவன் என்னிடம் காதல் பார்வை தவிர வேறு எதையுமே வீசியதில்லை. மிகவும் சகஜமாக அவனால் என்னிடம் எப்படி பேச முடிகிறதோ எனக்கே தெரியவில்லை. நான் தான் அவனை நிமிர்ந்து பார்ப்பதற்குள் வெட்கி வேர்த்து விளறி விடுகிறேனே. எனக்கு என்ன பிடிக்கும் என ஒரு நாளும் அவன் கேட்டதில்லை. நான் யதார்த்தமாய் ஒரு நாள் அவனிடம் எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் கேட்டதே இல்லையே என்றேன். அதற்கு அவன் பதில், உன்னை பார்த்து பழகி நானா தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன பெரிய புரிதல் இருந்துட போது என்று சொல்லி நகர்ந்து புன்னகைத்தான். இன்னும் அந்த சிரிப்பு என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறது. காலையில் நான் தூங்கியல தாமதமாகும் நாட்களில் அவனே கிச்சனுக்குள் புகுந்து சமைத்து கொண்டிருப்பான். அவசரமாக எழுந்து ஓடி வந்தால் எதையும் பொருட்படுத்தாமல் சிரித்து கொண்டே குட் மார்னிங் சொல்லுவான். பாருங்களேன், அந்த சிரிப்பில் நான் அப்படியே உருகி கரைந்து விடுவேன். அலுவலகத்திலிருந்து ஒரு நாள் அவன் வர தாமதமானது. நானோ அவனுக்காய் சாப்பிடாமல் அமர்ந்து நன்றாக வசவு வாங்கி கொண்டேன். இப்போது என் அவனை நான் இன்னும் அதிகமாக புரிந்து கொண்டு விட்டேன். அவனும் தான். அவன் எனக்கு கணவன் மட்டுமல்ல, குழந்தையும் கூட. அவனும் என்னை அன்னையாய்த்தான் பாவிக்கிறான் என்பது போக போகத்தான் நானும் புரிந்து கொண்டேன். கிண்டல் கேலி எதிலும் அவன் சளைத்தவன் அல்ல. நல்ல டைமிங்கில் என்னை கிண்டல் செய்வான். அவனோடு சேர்ந்து நானும் கெட்டுவிட்டேன். வாய் ஓவராக பேசுகிறேன் என அவனே 2 முறை கூறிவிட்டான். என் விருப்பங்களை நான் கேட்காமலேயே முடித்து விடுவான். எனக்கு அவனிடம் சண்டை போட ஆசை. ஒரு நாள் வேண்டுமென்றே அவனுக்கு பிடித்த ஆடையை அயன் பண்ணும்போது பொசுக்கி விட்டேன். அதை பார்த்தவன் என்னிடம் சண்டையிடுவான் என நினைத்தால் காவலன் பட காமெடியை சொல்கிறான். அதைவிட பெரிய பிளான் செய்தேன். அவனுக்கு மட்டும் சாப்பாட்டில் உப்பு போடாமல் வைத்தேன். அவனோ, என்னடிம்மா வீட்டில் உப்பு தீந்துடுச்சா, எங்கே உப்பு பாக்ஸ் எடுத்துகிட்டு வா பார்ப்போம் என்கிறான். இதிலும் எனக்கு தோல்வி. அடுத்த முயற்சி இன்னும் பெரிதாக யோசித்தேன். அவன் ஆபீஸுக்கு அவசரமாக குளிக்க கிளம்புகையில் வேண்டுமென்றே பாத்ரூமுக்குள் புகுந்து வெகு நேரமாக்கி அவன் திட்டுவான் என எதிர்பார்த்திருக்க, அவனோ கூலாக, சரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் ஆபீஸுக்கு லீவ் சொல்லிடுறேன் என்றான். லஞ்சுக்கு வெளியே போயிட்டு அப்படியே மூவிக்கு போகலாம் என்றான். பாருங்களேன். சரி என நான் அவனின் அன்பின் முன் என் தோல்விகளை ஒப்புக்கொண்டு முயற்சிகளை எல்லாம் கைவிட்டேன். ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா என்ன? சி, பேசாத, உன்னை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது. டிவியின் வசனங்களை ஏக்கமாக பார்த்தேன். என் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் என்னை பார்த்து சிரித்தபடி, ஏண்டி இதெல்லாம் ஒரு ஆசையாடி என அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்தினான். ஆனால் அந்த ஊழல் சுகங்களை பின்வரும் நாட்களில் நாங்கள் அனுபவிப்போம் என என் மனம் கூறியது. இதோ 2 மாதத்தை தாண்டிய நிலையில் இன்று இரவு மனம் முழுவதும் அவனை நிரப்பிவிட்டேன். அவன் எதிர்பாராத இரவை தர உள்ளே நுழைந்தேன். ஆனால் அவனோ வழக்கம் போல கண்களை மூடி தூங்கிக் கொண்டிருந்தான். அநேகமாக ஆழ்ந்து தூங்கியிருப்பான் போல. அவன் அருகில் சென்று அவன் முகத்திற்கு நேராக குனிந்து என் முதல் முத்தத்தை அவன் நெற்றியில் பதித்து அவன் கேசம் வருடிவிட்டேன். முதல் இரவில்
அவன் என் தலையை கோதிவிட்டது எனக்கு நினைவில் வந்தது. அவனை 2 நிமிடம் உற்று பார்த்து ரசித்துவிட்டு அவனுக்கு மிக நெருக்கமாக படுத்துக்கொண்டு கண்ணை மூட எத்தனித்தேன். மின்சாரம் துண்டிப்பு. பயத்தில் அவன் அருகில் இன்னும் நெருங்கி படுத்தேன். அப்போது என் காதோரம் அதே குரல், பயப்படாத, நான் இருக்கேன். ஆஹா, எத்தனை காதல் நிறைந்த குரல்! அவன் மார்பின் மீது இம்முறை முழு காதலோடு முகம் புதைத்தேன். அவன் கைகள் இம்முறையும் என் தலையைத்தான் வருடிவிட்டது. ஒருவேளை அவன் விரல்கள் முன்னேறினாலும் நான் அதை அலட்சியப்படுத்தப் போவதில்லை. அவன் என்னவன் அல்லவா? 2 வினாடிகள் கரண்டு மீண்டும் வந்தது. அவன் மீதிருந்த நான் எழவில்லை. அவன் கரண்டு வந்துடுச்சு என்றான் முனகலாய். நான் இன்னும் ஆழமாய் அவன் மார்பில் புதைந்தபடி லவ் யூ என்றேன் அஸ்கி வாய்ஸில். அவன் இதழ் புன்னகை சிந்தியிருக்க வேண்டும். என் தலையை நிமிர்த்தி என் இதழ் தேடினான். அவனுக்கு சிரமம் தர விரும்பாமல் நானே என் இதழை அவன் இதழில் இணைத்தேன். முதல் முறையாக அவன் விரல்கள் என் மேனியில் வட்டமிட ஆரம்பித்தது. நான் அதை ரசித்தபடியே சாரி என்றேன். அவன் என் தலையை நிமிர்த்தி ஏன் என்றான். ரொம்ப நாளாக உங்களை காக்க வச்சிட்டேனா? அவன் உடனே இன்னும் எத்தனை நாள் வேணும்னாலும் நான் காத்திருக்க தயார். உன் காதல் முழுவதும் எனக்கு கிடைக்குமென்றாள் என்றானே. என் கண்கள் ஏனோ தெரியவில்லை, என்ன அறியாமல் கலங்கியது. அதற்கவன் அழாதடி, ரெஸ்ட் எடுக்கிறியா என்றிட. ஆனால் அவனை இதற்கு மேல் காக்க வைக்க எனக்கு விருப்பமில்லை. அவனை பதில் பேச விடாமலே அவன் வார்த்தைகளை என் இதழுக்குள் வாங்கி முழுவதும் அவன் வசமானேன்.